அவர் போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு. ம். அப்பா. ம். ம். இவரா? இந்த தம்பி உங்களுக்கு தெரியுமா? Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. வா, ஐயோ மலரு. பாத்து. ஐயோ இவ்வளவுக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்கான். என் தம்பிக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சே இது வேற. ஐயோ உள்ளே கூட்டு வரானே. ஓகே. வா. ஒண்ணும் இல்ல. என்ன கட்டெல்லாம் போட்டுட்டு வரான்? பாத்து. ஓகே. மெதுவா வா. ஐயோ என்னாச்சு? என்ன பண்ணிருக்கான்? ரொம்ப வலிக்குதா? வலிக்குதுங்க. என்னாச்சு? டாக்டர் பெயின் கில்லர் எதுவும் கொடுக்கலையா? கொடுத்தாங்க, ஆனா அதெல்லாம் வர்க் ஆகலங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு வந்திருக்கானே தெரியலையே. ஒருவேளை அவன் கூட போய் திரும்ப வம்பிழுத்து அடி வாங்கிட்டு வந்திருக்கானோ? ஐயோ இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்திருக்கானே. இவன் மட்டும் என்ன பாத்துட்டா டிராமா ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிருமே. இப்ப என்ன பண்றது? சரி வாங்க. சரி வா வா, வந்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஐயோ, மாமாவுக்கு அடிபட்டது தெரிஞ்சு அக்கா வீட்டுக்கே வந்துட்டாளா? அக்காவை மலர் பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. என்னாச்சு? ஐயோ இவளை அனுப்பி விடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? மாமா கடிபட்டு இருக்குமா? போதுங்க. ஆக்சுவலா நீங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தீங்க. நீங்க போயிடுங்க, நான் கஷ்டப்பட்டு உள்ள போயிடுறேன். என்ன மதி, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல. வீட்டுக்குள்ள வந்து உன் ஃப்ரெண்ட் பார்த்து உனக்கு அடிபட்டதை சொல்லிட்டு போயிடுறேன். ஏங்க வேண்டாங்க, பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க போயிட்டு வாங்க. ஓகே. அப்புறம் ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீங்க நாளைக்கு கழிச்சு வீட்டுக்கு வாங்க. அங்க நம்ம அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுடலாம். எதுக்கு அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடணும்? நீங்க தானே ஆண்டனி கிட்ட என்ன லவ் பண்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்குங்க இந்த அக்ரிமெண்ட் எல்லாம்? ஓ, லவ் பண்றதா சொல்லலையே. இல்ல, லவ் பண்றதா சொல்லல. பட் என் கழுத்துல தாலி கட்ட போறது இவர்தான். நான் இவர்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. அப்படி சொன்னீங்கன்னா என்ன லவ் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அக்ரிமெண்ட் படி நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் தானே. லூசா நீ? அது ஆண்டனிக்காக கோவத்துல சொன்னது. அதுக்கு போய் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டியா நீ? என்னங்க இப்படி சொல்றீங்க? இத பாரு, நான் இன்னும் உன்னை லவ் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். வேணா இன்னொரு அக்ரிமெண்ட் படி என்னால இவங்கள 30 நாள்ல லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லிரு. நம்ம அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுடலாம். இல்ல லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிதான் அக்ரிமெண்ட்டை கிழிக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. நான் வரேன், உடம்ப பாத்துக்கோ. மேம். ஓகே மேம். மேடம், மேடம், எனக்கு அடிபட்டிருக்குன்னு இவ்வளவு அக்கறையா வந்து என்ன வீடு வரைக்கும் விட்டுட்டு போறீங்க. கண்டிப்பா ஒரு நாள் என் மேல லவ் வராம போயிடுமா என்ன? கன்ஃபார்மா வரும். வர வச்சு நான் காட்டுறேன். டாடா. இவன் தான் என் கழுத்துல தாலி கட்ட போறான்னு ஓ வாயாலேயே நீ சொல்லிட்டல்ல. அது போதும் மலர். நீயே என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லுவ பாரு. ஏய் மதி, என்ன ஆச்சு உனக்கு? என்ன அந்த ஆண்டனியோட போய் மல்லுக்கு நின்னியா? சண்டை போட்டியா? ஐயோ நோ நோ நோ. மாமா என்னாச்சு? ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லடி தங்கம். வேணும்னா பாரு, சும்மா நட்டிப்பு. பாத்தியா? பிஷ்கா. அட பாவி. டேய் போடா.
மாமா வேற ஏதோ கடங்கார அடிச்சு வச்சிருக்கா, நீ வேற இப்படி சண்டை போட்டு வந்திருக்கேன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அக்கா அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். மாமாவியா? காமெடி. ஐயா சரி, எதுக்குடா இந்த செட்டப் எல்லாம்? இது ஒண்ணும் இல்லக்கா, மாமாவுக்கு அடிபட்டிருக்குல்ல, அத வச்சு நான் ஒரு பெரிய டிராமா போட்டேன். ஓ. Got it? அத நம்பி மலர் அந்த ஆண்டனி கிட்டயே நான் கட்டுனா இவனை தான் கல்யாணம் கட்டிக்க போறேன், இவன் தான் என் கழுத்துல தாலி கட்டுவான்னு ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லிட்டாக்கா அவ. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆண்டனிக்காக தான் சொன்னேன்னு இப்ப சொன்னா. இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருந்த, கேட்டுச்சு. சரி, ஏன் அப்புறம் ஏன்க்கா நீ இப்படி சொல்ற? கல்யாணம் ஆகணும் தானே அவ வீட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போற. கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையா பேசுக்கா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ வேணா பாரு, கன்ஃபார்மா கண்டிப்பா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே, ஆஸ் யூஷுவல் பாசிட்டிவாவே நினைப்போம். அவ உன்னை லவ் பண்ணுவா. வா காபி குடிக்கலாம். காஃபி குடிக்கலாம், படிச்சலாம் காஃபி குடிக்கலாம். கொடுத்து வச்சபடி செல்வினி. மலரக்காக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கே இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறாரு. உனக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி சண்டை போடுவாரு. ஏய் செல்வி, அக்கா அக்கா என்ன நீ இன்னும் வீட்ல இருக்க? சேனல் போலியா? இப்ப போயிட்டேன்க்கா. இல்ல போறேன்க்கா. அக்கா நீங்க ஆபீஸ் போகும்போதே நான் உங்க கூடயே வந்துடுறேன். என் கூட வருவியா? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? எப்பவுமே ஆபீஸ் போறேன்னு முதல்ல கிளம்பி போவ. இன்னைக்கு என்னடான்னா என் கூடவே வரேன்னு சொல்ற? என்ன இன்னைக்கு ஆளே ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கெல்லாம் உடம்பு நல்லாதான்க்கா இருக்கு. மதி சாருக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. அவரு 2 நாள் லீவு வேற. அவர் இல்லாம எப்படிக்கா ஷூட்டிங்க? அவர் ஒருத்தர் தான் இந்த ஊர்ல கேமராமேனா? எனக்கா சொல்றீங்க? நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீலான்சர் கேமராமேனை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவர் வந்து ஷூட்டிங் பார்த்து பாரு. நீ சீக்கிரமா கிளம்பி போ. அக்கா அந்த ஃப்ரீலான்சர் கேமராமேன் மதி சாருக்கு சரியானோடனே போயிடுவான்ல? ஆமா அக்கா, மதி சாருக்கு சீக்கிரம் குணமாயிடும்ல? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன டாக்டரா? அவனுக்கு 2 நாள் லீவ் கொடுத்துருக்கேன். அவன் வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். நீ இப்ப வேலை கிளம்புறியா இல்லையா? கிளம்பிட்டேன், வரேன்க்கா. என்னடி ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி இருக்கா? என்னன்னு தெரியல, ஆனா ஒரு மாதிரி தான் இருக்கா. சரி வா, நீயும் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, போய் ரெடியாவ, நானும் கிளம்புறேன். சரி. சரி, நம்ம சொன்ன கதையெல்லாம் வச்சு மலர் நம்ம சொன்ன பையன் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டா. நான் இப்ப போட்டோ எடுத்துட்டு வருவேன், ஆர்வமா இருப்பா. போட்டோ பார்த்துட்டு அது மதிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மலர் மதிய லவ் பண்ண போறா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. மதி சாருக்கு எப்படியாவது சரியாயிடும் சீக்கிரம். என்னக்கா இப்பதான் வரீங்களா? நீ என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆதித்யக்காவும் மலரக்காவும் மேலதான் இருக்காங்க. நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். சரி. வரேன். வந்துட்டீங்களா? வந்துட்டேன். இன்னைக்கு என்ன சமைக்கணும்? கொஞ்சம் சீக்கிரம் போகணும். தோசை சட்னி போதும். எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுங்க. என்ன போட்டோவை பத்தி கேட்க மாட்டேங்கிறா? என்ன பண்ணலாம்? அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்மளே டாபிக் ஓபன் பண்ணிடுவோமா? மலர், என்னாச்சு? போட்டோ. போட்டோவா? என்ன போட்டோ? அது போட்டோ நேத்து தம்பி போட்டோ. தம்பியா? யாரு? என்ன யாருன்னு கேக்குறா? ஓ அவரா? ஆமா, அவர் போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு. ம். அப்பா. இவரா? இந்த தம்பி உங்களுக்கு தெரியுமா? ஆம் தெரியும். இவரு என்னோட சேனல்ல தான் ஒர்க் பண்றாரு. பேரு மதிமாறன். ஓஹோ, பாருங்களேன், உங்க கூடயே வேலை பார்த்திருக்காங்க, ஆனா உங்களுக்கு தெரியல.
இவ்ளோ நல்லது பண்ணிட்டு வெளில தெரியாம இருக்காரு பாருங்களேன். எவ்வளோ நல்ல தம்பியா இருக்கணும். எப்படியோமா அந்த தம்பி உங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்குற தம்பியா போயிடுச்சு. எப்படியும் உங்களுக்கு நல்ல பழக்கமா தான் இருக்கணும். அந்த தம்பிய பத்தி ஒரு பக்கம் தெரியாம இருந்திருக்கு உங்களுக்கு. இப்ப பாருங்களேன், அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரிஞ்சு போச்சுல. என்ன ஒரே ஒரு குறைதான், தினைக்கும் அந்த தம்பிய பாத்துருவேன், இன்னைக்குதான் பார்க்க முடியல, என்னன்னு தெரியல. அந்த தம்பிய ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லிடுங்கம்மா. நகை கொடுத்தீங்களே அந்த அக்கா கேட்டாங்கன்னு சொல்லிடுங்க. நான் சொல்றேன், நீங்க போய் வேலையை பாருங்க. என்ன இவ ஷாக் ஆகி ஏதாவது இம்ப்ரெஸ் ஆகி ஏதாவது மதிய பத்தி சொல்வான்னு பார்த்தா போய் வேலையை பாருங்கன்றா. நான் துணியெல்லாம் துவைக்க போட்டு அப்புறமா சமைக்கிறேன். ரெடியா? ஏய், என்னடி போட்டோவே பார்த்துட்டு இருக்க? இவன் போட்டோவை நீ எதுக்கு பார்த்துட்டு இருக்க? இவன் தான் இத்தனை நாளா மணிமேகலை சொன்ன எல்லா ஸ்டோரிஸ்க்கும் ஹீரோ. இவனா? ம், ஓஹோ, அதான் அந்த கதையெல்லாம் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி போட்டோவே பார்த்துட்டு இருக்கியா? அடிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, அப்புறம் எதுக்கு அந்த போட்டோவை நீ பார்த்துட்டு இருக்க? இவன் தான் அவன் நானு பார்த்துட்டு இருந்தேன்டி, அவ்வளவுதான். அப்பா, நெகட்டிவா எதுவும் இல்ல. மலரு மதியோட போட்டோ பார்த்துட்டே இருக்கானா அவன் மேல அவளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு தான் அர்த்தம். நல்ல வேளை நான் வேலைக்காரி கெட்ட போட்டது வீணா போகல. இந்த கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. நான் உடனே இந்த கான்செப்ட் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இத செக் பண்ணுங்க. ஓகே? அதுக்கு ஏய், உன்னதான் நான் 2 நாள் லீவ் எடுத்துக்க சொன்னேன்ல, எதுக்கு இன்னைக்கு வந்த? இல்லங்க, உங்களை பார்க்காம இல்லங்க, ஆல்ரெடி இங்க வேலை நிறைய பெண்டிங்ல போயிட்டு இருக்கு. என்னை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் இல்ல மேடம். அதெல்லாம் முடிக்காம என்னால என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் எல்லாம் சும்மாலாம் இருக்க மாட்டான். கீதா மேம், நீ போய் ஸ்டுடியோல மத்தது எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே மேம். இது பாரு, நீ பண்றதெல்லாம் பார்க்கும் போதும் கேள்விப்படும் போதும் அதெல்லாம் நீதான் பண்றியாங்கிற மாதிரி நம்ப முடியாத மாதிரி இருக்கு. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எனிவேஸ், தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ்? என்ன உங்களுக்காக அடி வாங்கின மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? அதுக்கெல்லாம் இல்ல. எங்க வீட்ல வேலை பார்க்குற ஹவுஸ் கீப்பிங் லேடி டெய்லி வந்து ஒவ்வொரு கதையா சொல்லுவாங்க. அந்த கதையில எல்லாம் ஒருத்தர் இருப்பாரு. அவரு இன்னைக்கு இந்த நல்லது பண்ணாரு, அன்னைக்கு இந்த நல்லது பண்ணாருன்னு டெய்லி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஆளோட போட்டோவையே கொண்டு வந்து காட்டினாங்க. அப்பதான் அது நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? உங்க வீட்ல ஹவுஸ் கீப்பிங் லேடி ஏன் போட்டோ காட்டினாங்களா? ஆமா, அவங்க பேரு மணிமேகலை. ஓ, நான் என்னென்ன பண்ணேன்னு சொன்னாங்க? ஏன் பண்ணுன உனக்கு என்னென்ன பண்ணேன்னு தெரியாதா? அது இல்லைங்க, நாம டெய்லி 100 விஷயம் பண்ணுவோங்க. அதுல அவங்க எதை பார்த்தாங்கன்னு தெரியல. சரி, என்னமோ. இங்க பாரு, நீ மாடு முட்டின குழந்தைங்களை காப்பாத்தினது, அங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அவங்க அழுதுட்டு நின்னப்போ நீதான் உன் செயினை கழட்டி கொடுத்து அடகு வச்சு ஃபீஸ் கட்ட கூட ஹெல்ப் பண்ணியாமே. அப்புறம் காணாம போன பணத்தை திருப்பி போலீஸ்ல ஒப்படைச்சதுக்கு கமிஷனரே பாராட்டினதா கூட சொன்னாங்க. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற
சதையடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகு என்ன அசத்தாத இழுக்கிற மனசத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திறந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ வீசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, கல்கத்தா ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, ரூபி எமரால்ட் ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரி ஆனாலும் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் தர ஒரே ஜுவல்லரி உங்க லலிதா ஜுவல்லரி. ரெடியா இருங்க, இந்த போர் உங்களை தாளிச்சிரும். உறவுகள்ல விரிசல் விழுறது சகஜம். கவனமா இரு, முயற்சியை விட்டுறாத மகனே. இதான் நேரம், இப்போ இல்லாட்டி எப்போ. உங்க கையால நீங்க சமைக்கிற சாப்பாடோட டேஸ்டே தனி.